ஊழியங்களுக்காக அவருடைய நாம மகிமைக்காக செபிச்சுக்கங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். என்னோடு கூட இந்த நாள் தியானத்திற்காக எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற கவனிங்க, எதுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமா சொல்லுங்களேன். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்கள். என்ன அழைப்புக்கு அப்படின்னா என்ன? இங்கிலீஷ்ல கொஞ்சம் படிங்களா. So then, brother, consecrated and set apart for God, who share in the heavenly calling. பரலோக அழைப்புக்காக பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. அதனால எல்லாருக்கும் அந்த பெயர், அந்த 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 பட்ட பெயர் உண்டு. என்ன சகோதரர்? பெயர் கிடையாது, நல்ல டைட்டில் கொடுக்கிறார் பவுல். என்ன சகோதரர்? பரிசுத்த சகோதரர், ஹோலி பிரதர். மறுபடியும் கொஞ்சம் இங்கிலீஷில். So then, brother, consecrated and set apart for God. அங்க ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாங்கல்ல. Consecrated, புனிதமான சகோதரர், கான்சிக்ரேட். எத்தனை ஒரு உத்தமமாய் வேதம் நமக்கு நம்புகிறது. நம்மள என்ன சகோதரரா? ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவை வளர பண்ணுகிறது நமக்குள்ள. பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போ இங்க என்ன இருக்குன்னா, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஒரு நல்ல ஒரு வார்த்தை. நான் அதிகாலையில் இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருந்தேன். இந்த வேத பகுதி 2ஆம் அதிகாரத்தை தியானிச்சுட்டே இருக்கும் பொழுது அது முடியல. 2ஆம் அதிகாரம் எனக்கு அதனால் முடியாதனால 3ஆம் அதிகாரத்தை தொடங்க அந்த முதல் வசனத்தில் வரும்பொழுது தான் கவனித்து பாருங்கள் என்ற அந்த தொடர்ச்சி என்னை தொட்டது. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இங்கிலீஷில் அதுக்கு என்ன வேர்டுமா? அந்த ஒரு வேர்டு மட்டும் சொல்லுங்க. சாரி, அந்த ஒரு வேர்டுக்கு மட்டும் சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவை நீங்கள் கவனித்து பாருங்கள். Thoughtfully and attentively. இயேசுவை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு நமக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரே வார்த்தை. யாரை கவனிச்சு பார்க்கணும்? அதுதான் ரொம்ப அழகா இருக்கு. சிந்தனையோடு கூட இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. தாட்ஃபுல், அட்டென்டிவ்லி, முழு எண்ணத்தோடும் முழு சிந்தையோடு கூட அவரை நீங்கள் கவனித்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் எபிரேயர் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் நம்மை தள்ளிக்கிட்டு போதாங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை கவனித்து பாருங்கள், நினைத்து கொள்ளுங்கள். இது ஒரு என்ன சொல்றது, ஒரு அழகான ஒரு பாடம்.
வரும் நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் மாணவர்களுக்கும் நடத்துவேன், உங்களுக்கும் நடத்துவேன், எல்லாருக்கும் நல்ல ஒரு பாடம். அது கவனித்து பாருங்கள், நினைத்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு அழகான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன ஒரு டாப்பிக்கில் இதெல்லாம் இருக்குது. ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்றதில் அதெல்லாம் இருக்குது. இப்போது என்னை தொட்ட சிந்தனை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாரும் சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் அத்தனை பேரும் கவனிங்க. இயேசுவை கவனித்து பாருங்கள். அதனால் நம்முடைய சூழ்நிலையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணுன்னா எதை தான் நம்ம வச்சுக்கணும்? எதிர எடுத்துன்னு வந்தேன் சொல்லுங்களேன். இயேசு. யார் அந்த இயேசு? இயேசுவை முன்னிறுத்தி வேலையை ஆரம்பிங்க, இயேசுவை முன்னிறுத்தி படி, இயேசுவை முன்னிறுத்தி தொழிலை ஆரம்பிங்க, இயேசுவை முன்னிறுத்தி என்னும் பொழுது இது ஒரு மகா பெரிதான ஒரு ரகசியம். உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, என்னோடு கூட கவனித்து கொண்டிருக்கிற என் அன்பு மக்களே, எதை கவனிங்கள்? இயேசுவை. நீங்களாம் கவனமாக இருக்கிறதுக்கு ரெடியா? கவனித்து பார்ப்போம். கொஞ்சம் ஆழமான சிந்தனை, அதே சமயத்தில் உங்களுக்கு விளக்கி கொடுத்துட்டா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை பற்றி நான் தியானிக்கும் பொழுது உங்களுக்கு அதை முன்னாடியே சொல்கிறேன் பாருங்க. எபிரேயர் 2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்படியானால் அங்கே என்ன இருக்குன்னா, அவர் நம்மை போலவே ஆனார். கவனித்து பாருங்கள், அவர் நம்மை போலவே ஆனார். அப்போ நம்ம என்ன சொன்னால், கடவுளுக்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கிறோம். இது ஒரு சிந்தனை. ரெண்டாவது ஒரு சிந்தனை பாருங்க. 2:18 ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். யார் அந்த இயேசு? அவர் மனிதனைப் போலவே ஆனவர், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். மூன்றாவது ஒன்று சொல்றேன், 14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அதான் படிச்சீங்களா இப்போ? 15 ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். 14 கடைசி பார்ட், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை, அதிகாரியான மரணத்திற்கு அதிகாரியாகிய மரணத்திற்கு, அதில் கூட அவன் மீச முறிக்க பார்க்குறவன், நான் தான் வெட்டியான், நான் தான் தள்ளாரி இன்னும் சொல்கிற மீச முறுக்கத்தில் கூட அவனுக்கு கொஞ்சம் ரோஷம் உள்ளவன். யாரு? பிசாசு. மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசு ஆனவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். மரணத்தினாலே அழிப்பதற்கு, இதை கொஞ்சம் நம்ம ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைதனத்துக்குள்ளானவர்கள், மரண பயத்தில் அடிமையானவர்களை விடுதலையாக்க அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். பிசாசியும் மரணத்தையும் அழிப்பதற்கு அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அவரை சிந்திச்சு பார்ப்போம். The last finally one, 5 என்ன 5 தேடுறீங்களா? சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. 2 தானே இருக்கிறோம். இனி வரும் உலகத்தை பற்றி பேசுகிறோமே, அதை அவர், பரலோகம் தூதர்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியானால்
என்ன சொல்ல வராரு? 9வது வசனத்தில், தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை, அதாவது மரணத்தில் துன்புற்று இறந்ததனால், அப்படி படிக்கணும் அந்த இடம் டிரான்ஸ்லேஷன் தப்பு. அந்த இடம் உத்தரிகின்னா யாருக்கு தெரியும்? அவர் தம்முடைய சரீரத்தில் மரணத்தினால் துன்புற்று இறந்ததினால் மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சுட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர். படிக்க மாட்டேன்றீங்க, படிக்க மாட்டேன்றீங்க. அநேகம் பிள்ளைகளை படிக்க மாட்டேன்றீங்க. டேய் தம்பி, படிக்கிறீங்களா? படி, வாயை திறந்து படிங்க. அநேகம் பிள்ளை. ஹலோ நண்பா, வாயை திறந்து வேதத்தை படி. அப்பொழுது வேதனைகள் மறைஞ்சிடும். வேதத்தை படித்தால் வேதனைகள் மறையும். அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறதற்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ஆழமான சிந்தனை. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்மை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறவர். அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பொறுப்போடு கூட இந்த பூமிக்கு இயேசு வரார். என்னவா வர்றாருன்னா, சகல மனிதர்களுக்கும் முன்னோடியாக இந்த பூமிக்கு வருகிறார். என்ன யாருக்கு? சகல மனுஷர்களுக்கும் முன்னோடி. நம்ம முன்னோடி யாரு? நம்ம முன்னோடி யாருன்னா இயேசு இல்ல, ஆதாம். அவன் என்னவா மாறிட்டான் தெரியுமா? விபச்சாரக்காரனாக, பொய்யனாக, திருடனாக, அவன் கடைசியில் சாவாக மாறிட்டான். அவன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டது. அப்போ அவன் நிமித்தம் சபிக்கப்பட்ட இந்த பூமி, சாபத்தில் இருக்கிற இந்த பூமி, அமெரிக்காவுக்கு போனால் எப்படி இருக்கு? சிங்கப்பூர் போனால் எப்படி இருக்கு? அப்படி துபாய் போனால் எப்படி இருக்கு? ஓமன் போனால் எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்கு பிரதர். ஒரு சாபமான பூமியே எப்படி இருக்கு? கண்ணுக்கு அழகாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் என்னது? பூமி சாபம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற இந்த பெயரில் கடவுள் மனித அவதாரம் எடுத்து வந்து நம்மை இந்த பூமியில், சாபமான பூமியில் ஆசீர்வாதமான மனிதர்களாய் மாற்றுவதற்கு முன்னோடியாக மாறி போனார். புரியல? மோசஸ் மட்டும்தான் கை தட்டுறான், சவுண்ட் இல்லாத. இதுதான் ரகசியம். அவர் சிம்பிளா சொல்லணும்னா, சகல மனிதருக்கும் எல்லாரும் சொல்லலாம், அவர் நம்முடையவர். இதான் வெரி சிம்பிள். ஏசு யார்? நம்ம ஜாதிகார மனுஷன், யார்? நம்ம ஊருக்கார மனுஷன், நம்ம ஆளு. ஏசு யார்? நீங்கள் விரும்பினால விரும்பாவிட்டாலும், பிறந்த குழந்தை போய் சொல்லுது, விரும்பினால விரும்பாவிட்டாலும் ஏமாற்று குணம் இருக்கு. ஏன்னா யாருக்கிட்ட இருந்து வந்தது? அது எல்லாமே இரத்தத்தோடு ஆவியோடு கூட ஆதாம் உள்ளே புகுந்துட்டான். மீண்டும் அதை அழிப்பதற்கு இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தில் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொண்டு, அந்த சாபத்தையும் வேதனைகளையும் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு, சி இது தானடா உனக்கு வேணும் என்று சொல்லி அதை வெற்றி சாய்த்து மீண்டும் உயிர்த்தெழுந்து உன்னையும் என்னையும் மகிமையில் சேர்த்து கொண்டார். இதுதான் யார் அவர்? அவர் என்னுடையவர். நீங்க எத்தனை பேர் சொல்லுங்க? நீங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் நம்முடையவர். அவர் சகல மனிதர்களுக்கு முன்னோடி. எந்த ஜாதி, எந்த மதம், எந்த நாடு, எந்த ஊர், எந்த பேர் அவசியம் இல்லை. அவரை விசுவாசிக்கிறவன் எத்தனை பேரோ அத்தனை பேர் அவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களை எடுத்துட்டு வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே நிறுத்தி இருக்கிறேன். ஆனாலும் இப்போ வண்டியை ஓட்டு பார்ப்போம். என்ன போலமா? சத்தமே இல்லையா? இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் டீப்புன்னு சொல்ல மாட்டேன், டீப்பெல்லாம் கிடையாது, ஆழமெல்லாம் இல்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு புரியுதுங்களா?
ஏசியார், ஏசியார்மா பாப்பா, ஏசியார் தம்பி, ஏசியார். என்னை விட்டீங்கன்னா பாட்டா பாடிக்கிட்டு இருப்பேன். அவர் நம்முடையவர், அவர் என்னுடையவர். இன்னைக்கு சொன்னார் பாருங்களா, ஒரு பையன் அப்பாவை கொலை பண்ணுறான்னா அவன் ஆதாம். ஆபேலினுடைய சுபாவம், காயினுடைய சுபாவம் யாருக்கிட்டேருந்து வந்துச்சு? ஆதாம் கிட்டேருந்து வந்தது. கொலை, பொய், ஏமாற்றுதல், அடிதடி, கலவரம் அத்தனையும் மாற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. நண்பர்களே, இவர் சகல மனிதர்களுக்கு முன்னோடி. ஆகவே இயேசுவை உங்கள் உலகத்தில் ஒரு சரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா யாரை மட்டும் கவனிங்க. இன்னைக்கு அப்பா அம்மாவை கூட கவனித்து வாழ முடியல. ஏன்னா அவங்கக்கிட்ட கூட என்ன இருக்கு? கொஞ்சம் கரப்ஷன் இருக்கு. அதனால் என்ன பண்ண முடியல. சில பிள்ளைங்க யாரையும் பார்க்கறது கிடையாது. நல்லா வாழணுமா யாரையும் பாருங்க, அப்பா அம்மாவை பாருங்க. நான் சொல்லுவேன், இயேசுவை பார்க்கணுன்னு இந்த வேதம் நல்லா புரியணுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக இந்த வேதத்தை படிக்கிறேன். இன்னும் எனக்கு சரியான முறையில் விளங்கி கொள்ள முடியல. ஏன்னா அவ்வளவு ஆழம். ஆனால் நான் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டேன், இயேசு என்னை நம்புகிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன பண்ணுறாரு? அவர் பாடங்களை சொல்லி தர்றாருங்க, கற்றுக் கொடுக்குறாரு எல்லா விஷயத்தையும். இது எப்படி பண்ணணும், இந்த அதாவது ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ப ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன வருது? சிக்கல் வருது. அதை தாண்டி போகிறதுக்கு இப்போ ஆதாமனுடைய மூளை நமக்கு தேவையில்லை, பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை நமக்கு தேவைப்படுது. அதை ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை கொண்டு நம்ம என்ன பண்ணுறாருங்க? நடத்துகிறார். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு, ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ப அவர் நம்மை நடத்துகிறார். அதனால தான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் சமூகத்தில் காலையில் உட்கார்ந்து வேதத்தை தியானிங்க, அவரை கவனித்து பாருங்க. எல்லா சிச்சுவேஷனுக்கும் அவர் போதுமானவர், எல்லா சூழ்நிலைக்கும் எல்லாருக்கும் அவர் போதுமானவர். அதனால அவரை கவனித்து பாருங்கள். பெயரளவில் வேத வசனத்தை கவனிக்காதீங்க, பெயரளவில் பைபிள் படிக்காதீங்க. சாப்பாட்டில் உப்பு இருக்கா, காரம் இருக்குதான்னு கேட்போம். அதே போல் தான் வேதத்தை படிச்சுன்னு எனக்கு இன்னைக்கு என்ன புரிஞ்சுது இதான். நீங்கள் அது புரியாவிட்டால் அன்றைக்கு 4 நேரம் நமக்கு சரி இருக்காது. வேத வசனம் புரியணும், ஸ்தோத்தரிக்கணும். அதனால் எனக்கு நேரம் இல்லை, இப்போ நம்ம போகலாம். அதனால் நம்பர் 1 என்ன பார்த்தோம்? இயேசு யார்? இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் கவனிப்போம். அவர் நம்மை போல் ஆனார். அவர் யாரா? நம்மை போலவே ஆனார். வாசிப்போம் 14-15 2ஆம் அதிகாரம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பாத்தீங்களா? அவர் நம்மை போலவே எப்படி வந்திருக்கார்? கடவுள் மனித அவதாரம் எடுத்து பிள்ளைகளை போலவே மாறிட்டார். இப்ப பிள்ளைகள் என்ன கோலத்தில் இருக்குதுங்க? புரியலைங்களா? அடிமை. பிள்ளைகள் அடிமையாயிட்டாங்க. அதனால் அடிமையை மீட்பதற்கு என்னவாயிருக்கார் இவரும். அதனால தான் நீங்கள் பழைய ஏற்பாடெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னார். மோசே எதை பார்த்தாரு? வனாந்தரத்தில் எரிகிற முட்செடி. நானும் எரிஞ்சிட்டு தான்டா இருக்கிறேன் தம்பி, உங்களோடு கூட நானும் வேதனையில் அடிமையாக இருக்கிறேன், நானும் வனாந்தரத்தில் தான் இருக்கிறேன். எல்லாமே அப்படியே இருக்கும். என்ன தானியேல், நீ தான் வேதனையில் இருக்குன்னு நினைக்கிறேன், நானும் உன்னோடு கூட சிங்க கபியில் இருக்கிறேன். ஷாத்ராக் மேஷாக், நீங்கள் மட்டும்தான் எரியறின்னு நினைக்கிறீங்களா? நானும் உங்கள் நடுவே இருக்கிறேன். அப்போ உன்னை மீட்பதற்கு அவர் என்ன எப்படி வந்தாருங்க? ஆமாம், என்னோடு கூட கொஞ்சம் வாங்க. 17ஆவது வசனம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக. நீங்க பாருங்களேன், செகண்ட் 1 வந்துருச்சு பாருங்களேன், பிள்ளை வந்துருச்சு. அடுத்தது என்ன வருது? ஜனம் வந்துடுச்சு பாருங்களேன். என்னோடு கூட இன்னும் கொஞ்சம் 14ஆவது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும். 17ஆவது வசனம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. சரி, இப்போ
உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்குறேன், ஆன்லைனில் பார்க்குறவங்க கூட சொல்லணும். இப்போ எத்தனை பேரில் அவர் போல் ஆனார்? 1 2 3 சொல்லுங்க. என்ன எப்படி பார்க்குறேன்? என்ன பிள்ளைகளை போல் ஆனார். இப்போ பார்த்தீங்களா, இப்போ பார்க்குறாரு பாருங்க, கண்ணாடி உருவி உருவி பார்க்குறாரு பாருங்க அண்ணா. ஜனத்தை போல் ஆனார். த தேர்ட் ஒன் சகோதரரை போல் ஆனார். கவனிச்சிங்களா? இதுதான் தியானம். ஏய் நண்பா, இப்போ தெரியுதா தம்பி மோசஸ்? தியானம் புரியுதா? அவர் நம்மை போல் ஆனார். பாப்பா ஸ்ரீஜா, எப்படி அடுத்த வாரம் நீ தான் பிரசங்கம் பண்ண போற 10 நிமிஷம். எப்படி தியானிக்கணும்னு தெரியுதா? எப்படி இப்போ இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன வாய்க்கிட்டப்ப நான் உங்களை கொஞ்ச நேரத்துக்குள்ள முனி செல்வி என்ன வான பயந்துட்டியா? என்னை போல் அவர் ஆனார், நம்மை போல் ஆனார். நான் அடிமையா இருந்தேன், அவர் பிள்ளையாய் மாறினார். நான் இப்பொழுது புறஜாதியா மாறிட்டேன், எனக்கு இப்பொழுது பெயர் ஜனமா மாறிட்டேன். அது ஒரு ஜனம். அப்போ என்ன அது? பிள்ளை அடிமை, ஜனம் புறவினத்தை நான் மாறிட்டேன். இப்போ அடுத்த கட்டத்தில் நான் அவர் என்ன மாறுறாரு? தம்பி சொல்லு தம்பி. அவர் ஆசாரியராக மாறி போனார். கொஞ்சம் கவனமா பாருங்களா, அவர் நம்மை போல் மாறினார். உங்களுக்கு புரியுதுங்களா? என்னை பொறுத்தவரையும் நான்லாம் தனிமையில் சில நேரத்தில் நல்ல சத்தமிட்டு தோத்தரிப்பேன். ஏன்னு தெரியுமா? என்னை போல் இவ்வளவு அழகாக மாறினீரே. எந்த வகையிலையும் நான் அப்படி ஆகலைன்னு அவர் சொல்லவே முடியாது. எல்லா வகைக்கும் அவர் போதுமானவர். உங்களுக்கு புரியாதுங்க, இந்த மகத்துவம் புரியாது. இந்த மகத்துவம் புரிஞ்சா மட்டும்தான் கர்த்தரும் நீங்களும் உறவாட முடியும். அப்பொழுதுதான் பரலோகம் உங்களுக்கு செவி கொடுக்கும். அவர் என்னை போல் மாறினார், நம்மை போல் மாறினார். அப்ப நம்பர் 1, அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக. என்னோடு கூட வாசிங்க யோவான் 1:14. உங்களுக்கு புரியுதா இல்லையா? இல்லை நான் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி, நீங்க ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி தெரியுதே. என்ன பிரதர் ஆனந்த், எதனா புரியுதா? ப்ளீஸ் தயவுசெய்து புரியலன்னா சப்ஜெக்ட் வேஸ்ட்டு. 14வது வசனம், 1 யோவான் 1:14. சாரி, யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி, வார்த்தை மாம்சமானது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே ஒரு மனிதனாக மனிதர்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். பிள்ளைகள் நடுவே வந்து வாசம் பண்ணுகிறார். ரோமர் 8:3 வசனம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாகவும் பாவ மாம்சத்தின் சாயலாகவும். அங்க வருதுங்களா? பிள்ளைகள் என்ன சாயல் இருக்கிறாங்க? வெளியே சொல்லாத. பிள்ளைங்க என்ன கோலத்தில் இருக்கு? பணம் கொடுத்து படிக்க வைக்கிறோம் இன்னைக்கு. ஆனால் எப்படி இருக்குதுங்க பிள்ளைங்க? சில பிள்ளைங்க அடிமையாக இருக்குது, சில பிள்ளைங்க ரொம்ப நல்ல கிளவராக இருக்காங்க. ஆனால் இறைவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் எப்படி ஆயிட்டாங்க? நல்லா தான் படைச்சாரு, ஆனால் எப்படி ஆயிட்டாங்க? எப்படிங்க இருக்கு? படிங்க. தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பினார். கவனிச்சிங்களா? அப்படியானால் இந்த கர்மத்தை எல்லாம் வார்வதற்கு இவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். மனுஷன் உள்ள எத்தனை அக்கிரமத்தையும் அவர் துடைப்பதற்கு அவர் பாவ மனிதனாக இந்த பூமியில வந்தார். அதனால தான் இயேசு அடிக்கடி சொல்லுவாங்க, இன்னும் பாவிகளோடு உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாரு, இன்னும் பாவி வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறான், குஷ்டரோகி வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் என்ன அந்த ஆள் வீட்டுக்கு கொள்ள சகை வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு? என்னப்பா, தன்னை தொடரவ யாருன்னே தெரியலையா? தொடர விபச்சாரி இல்லை. அவரை சுற்றி சுற்றி எங்கே தான் இருந்தாருங்க. ஏன் தெரியுமா? உன்னையும் என்னையும் மீட்பதற்காக அவர் கிட்ட கிட்ட நெருக்கி வந்தார். மகளே, உன்னை ஒருவனும் தொட முடியாது, உன்னை ஒருவரும் கிட்ட வர முடியாத நிலையில் இருக்கிற உன்னை தேடி இயேசு வருகிறார். இயேசு வந்தார், என்னை மீட்டெடுத்தார். பிலிப்பியர் 2:7.
கொஞ்சம் நிதானமாக போகலாம். இது இந்த இந்த 4 தலைப்பில் நான் பேசாவிட்டாலும் பரவாயில்ல, சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லிட்டு போகிறேன். பிலிப்பியர் 2:7. தம்மை தாமே வெறுமையாக்கி. வெறுமை. அப்போது இந்த உலகத்துக்கு வரும்போது எப்படி வராரு யோசிச்சு பாரு. இங்கே பாருங்க, கொஞ்சம் ஜாலிக்காக குடிக்கிறான், அந்த குடி இவனை பிடிச்சிக்குது, அவ்வளோதான். விடணும்னு நினச்சா கூட என்ன பண்ண முடியல. இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் பேசலைங்க, அனுபவித்து பேசுகிற நாள்லாம். அதனால தான் சில இடங்களில் கொஞ்சம் கண்டிப்பாகவே இருக்குது. விளையாட்டுக்காக ஆரம்பிக்கிற பேச்சு, விளையாட்டுக்காக ஆரம்பிக்கிற தவறுகள் அது வாழ்க்கையில் அடிமையாக்கிடுது. அதனால தான் ஆரம்பத்திலே அது என்ன பண்ணிடணும், நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். விளையாட்டுத்தனமாக தான் ஆரம்பிக்கும். காலேஜ் கோயட் பிரதர் அண்ட் சிஸ்டராக தான் ஆரம்பிக்கும், அது ஃபைனலி விபச்சாரத்தில் போய் நிற்கும். அது வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம், ஸ்டாப். வந்துட்ட பிறகு அப்புறம் சீட் பிடிச்சிட்ட பிறகு அப்புறம் அழுத்துனா என்ன தான் வரும், வலி தான் வரும், ரொம்ப வலி வரும். வலி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். சரி, எப்படியோ இயேசு கவனித்து பாருங்கள். அவர் யார், அவர் யாருன்னு அமைதியாகிறீங்க. நம்முடையவ சாதாரணம் இல்லை, என்னை போல் ஆனார். அப்போ என்னுடைய சாயலெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய மகிமையின் சாயல் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ த ஃபர்ஸ்ட் அவர் நம்மை போல் ஆனார்னா ஃபர்ஸ்ட் எதை பார்த்தோம், அவர் அடிமையின் ரூபம் எடுத்து பாவ சாயலாக மாறினார். அப்போ பிள்ளைங்களுடைய சாயலால் என்ன சாயலாகி போச்சு, தேவ சாயல் இல்லை, என்ன சாயல். என்னடா முகம் இப்படி இருக்குது, நைட்டெல்லாம் எங்கடா இருந்த, அந்த ஒரு ஒரு ப்ரெசன்ஸே கிடையாது, ஒரு மாதிரி விகாரமாக இருக்கு. அப்போது ரெண்டாவது நம்ம பார்த்தோம், அவர் 17வது வசனத்தில் 2 விஷயம் இருக்கு பாருங்களேன். வாசிங்க 2:17. அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக. அவர் ஜனத்தை போலானார். அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசு அவர் பிறந்த உடனே அவருக்கு ஒரு பெட்ட பேர் வச்சாங்க. இன்றிலிருந்து இவருக்கு நசரேயன் என்று பெயர் சொல்றார். அவர் நாசரேத்தில் வந்தார். நாசரேத் எங்கே இருக்குது, கலிலேயா. யூதர்கள் அந்த ஊரை என்ன பண்ணுறதே கிடையாது, மதிக்கிறதே கிடையாது, கப்பர்நகூமை. அவர் அங்கே வரணுன்றதுக்கே தீர்க்க தரிசனத்தை எழுதி வச்சுட்டாங்க. அவர் பெத்லகேம் வரணும், அவர் கலிலேயாவுக்கு போகணும், அவர் கப்பர்நகூமில் இருக்கணும், அவர் ஏழை குடிமகனாகவே இருக்கணும், அவர் ஏழைகளோடும் பாவிகளோடும் சுற்றி திரியணும். ஆக கடைசியில் இவருக்கு என்ன பேர், நீயும் கலிலேயனோ புறவினத்தனாக மாறி போயிட்டார். அவர் ஊருக்கு புறம்பே சிலுவில் அறையப்பட்டாங்க. கடைசியில் அவர் கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனாகவே மாறி போனார். புறவினத்தனை ஒரு புறவினத்தாரை மாற்றுவதற்கு அவரும் என்னை போல புறஜாதியாக மாறி போனார். இயேசுவை கவனித்து பார், அவருடைய அன்பு. இயேசுவை கவனித்து பாருங்கள், அவருடைய நீதி. இயேசுவை கவனித்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். த தேர்ட் ஒன், 17வது வசனம் பிற்பகுதி. தேவ காரியங்களை குறித்தும் இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. அதுக்கும் ஒரு சாயல் இருந்தது. அதனால கையில ரத்தத்தை ஏந்திக்கிட்டார், அவர் பிரதான ஆசாரியராக. யோசித்து பாருங்களா, என்னை போல் அவங்க மாறலன்னு ஆசாரியர் சொல்ல முடியாது, மாறி போனார். அதனால் நாள் நெருங்க கேம்புக்குரிய செய்திகளை ஆயத்தப்படுத்திகிட்டே வரேன். அப்போ ஆயத்தப்படுத்தும் பொழுது அதில் இருக்கிறது சிலது இங்கே இந்த பக்கம் வந்து அப்படி பிசுறு அடிச்சிடுது. அதனால் அந்த பிசுறு அடிக்காதபடி ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. 1-2 வாரம் நான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தான் கணக்கு போட்டு பார்த்தேன்.
இவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறோமே, இவ்வளோ லட்சங்களை செலவு பண்ணுறோமே, ஒரு லட்சியத்தோடு கூட அது திரும்பணும், வீணாக போயிடக்கூடாது. பணங்கள், கடினமான உழைப்பு, கடினமான பிரயாசங்கள், கர்த்தர் நமக்கு துணை செய்வார். ஒரே லட்சியம், எப்படி ஆகிலும் அந்த மகிமின் சாயல் என் ஜனம் அடைஞ்சிராதா, எவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். ஓகே, இப்போ சொல்லுங்க பார்ப்போம். அவர் நம்மை போல் ஆனார். நம்பர் 1, பிள்ளைகளை போல, ஜனத்தை போல, சகோதரரை போல. ஓகே, புரிஞ்சுக்கிங்க மக்களை. அவரை கவனித்துப்பார். ஏன் நம்மளால இறங்கி போக முடியல? சில இடங்கள்ல ஹாஸ்பிட்டல் ஓடி செய்ய முடியல, சில ஸ்லம் ஏரியாவில் போக முடியல. அவர் நம்மை போல் மாறினார். கர்த்தருடைய நாமம் படைத்தோம். The second one, வாசிப்போம். 18வது வசனம், 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. நான் சொல்றேங்க பாருங்களேன், யார் நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்றீங்களோ நீங்க நல்ல பொசிஷனுக்கு போவீங்க. என்ன சத்தமே காணோம்? எக்ஸாம்னாலே பயமா இருக்குது பாஸ்டர். இங்க பாருங்க, சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் மாஸ்டரா மாறி போனார். புரியுதா? மாஸ்டர்னு இருக்காங்க, அதான் மாஸ்டர். உதவி செய்ய வல்லவர். கோச்சிங் சென்டர் நடத்துவதற்கு அவர் பக்கா, டியூஷன் சென்டர் நடத்துவதற்கு பக்கா. என்ன தம்பி, நம்ம ஸ்டைலில் பேசிக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. மக்களே, அன்பு தாயே, அன்பு சகோதரி, அன்பு சகோதரியே, நான் சொல்லுவேன், இங்கே பாருங்க, உலகத்தில் இவரை போல் ஒரு சிறந்த மனிதர் உலகத்தில் யாருமே கிடையாது. சிறந்த மாஸ்டர் யாருமே கிடையாது. சிறந்த பாஸ்டர், ஒரு சிறந்த தலைவர் யாருமே கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த உலகமே சோதனையான உலகம் தாங்க. கண்ணீர் நிறைந்தது, கண்ணி நிறைந்தது, பிரச்சனை நிறைந்தது. ஆகவே இந்த பிரச்சனையெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணிட்டாராம். அதனால் அவருக்கு தெரியும், இந்த நூக் கார்னரெல்லாம் தெரியும், அந்த எட்ஜியெல்லாம் அவருக்கு தெரியும். இங்கிருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறதெல்லாம் அவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். என்ன சத்தமே காணோம்? ஐயோ எனக்கு தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன். நோ 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 நோ. ஸ்தோத்திரம். அதனால தான் நிறைய மக்களுக்கு நான் சொல்லுவேன், இங்கே பாருங்க, ஒன்று நீ சொல்லிக் கொடு, இல்லை நான் சொல்கிறத கேளு. ரெண்டுமே இல்லையா போயிடு. சொல்லி பாருங்க, நீ எனக்கு சொல்லிக் கொடு, அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறத கேளு. ரெண்டுமே இல்லாத இடத்துல முட்டாளா என்ன ஆக்கிடாத, நீயும் முட்டாளா இருக்காத. இப்போ நாங்கள் யாரை படிக்கிறோம்? இயேசு சாதாரணமானவரை படிக்கலைங்க. அவர் எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணினவர், பிட் அடிச்சு காப்பி அடிச்சல்ல, அவரே சோதிக்கப்பட்டு அவரே எக்ஸாமில் பாஸ் பண்ணினவர். அதனால் அவரையே நாங்கள் படிக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பாதையில் நாங்கள்லாம் கடினமான பாதையில் போயிட்டு தான் வெளியே வந்திருக்கிறோம். அதனால் கொஞ்சம் எப்படி தான், என்ன சத்தமே இல்லை, கொஞ்சம் ரூட்டு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் வெளியே வந்து பாரு எப்படி இருக்கும். ஹலோ, சில மாஸ்டர்ஸுங்க பாடம் எடுப்பாங்க, புரியவே புரியாது. ஏன்னா அவர் இன்னும் சரியாக படிக்கலைன்னு அர்த்தம். புக்கே வச்சுன்னு படிச்சுட்டு போயிடுவார். அவர் எப்படியோ வந்துட்டார் அவர் வாத்தியாரா. ஆனால் சில மாஸ்டருங்க புக்கே படிக்க மாட்டாங்க, சும்மா பாடம் எடுப்பாங்க, மணியாக இருக்கும். ஏன்னா இவர் பாடுபட்டு கஷ்டப்பட்டு வந்தவர். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? உனக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்ய அவர் எல்லா விதத்திலும் பாடுபட்டவர். அவருக்கு தெரியும் பிரதர். இவர்கிட்ட கேட்டு பாருங்க, டிராங்கே மண்டைக்கு ஏறாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொன்னால் அந்த டிராயிங் கண்ணுக்கு முன்னாடி ஓடி வரும். எப்படி? அவருக்கு டிராயிங் தெரியும், சிஎன்சி தெரியும், அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாது ஒன்றுமே. இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? இந்த கேம்புக்கு இன்றைக்கி தான் ஒரு மெசேஜ் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். நாட் மெசேஜ்,
ஒரு தாட். சிஸ்டிப்பில் இன்னும் ஒன்று. நீங்கள் 6 நாள் தான் முடியும் சிஸ்டிப்பில், எனக்கு இன்னொரு நாளும் பிறந்திருக்கு. பார்ப்போம், ரொம்ப நல்லா இருக்கும். 6 நாளுக்கு மேலே இன்னொன்று இருக்கு, அங்கே தான் இருக்கு மேட்ரு. அப்புறம் பார்ப்போம். கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபா ஆகுது. 7 lakhs ஆகுதுங்க. அதை நான் ஒன்றும் சொச்சமெல்லாம் சொல்லலை, பெரிய அமௌண்ட்டு மட்டும் சொல்கிறேன். அவ்வளோ பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு போகிறோன்னா சும்மா திரும்பக்கூடாது. பிரைஸ் காட், சத்தமே இல்லை. நேற்று வந்து ப்ரொவிஷன்ஸு லிஸ்ட் அவுட் பண்ணார். ஒன்லி ப்ரொவிஷன் மட்டும் 50,000 rupees கொட்டேஷன் கொடுத்துட்டு போயிருக்கார். ஒன்லி ப்ரொவிஷன் மட்டும். வெஜிடபிள் இல்லை, இன்னும் மீட்ஸ் இல்லை, ஃபிஷ் இல்லை. எவ்ரிடே ஒரு என்வி இருக்குது உங்களுக்கு. யோசித்து பாரு. இன்னைக்கு கேம்ப் சைட்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ பாத்திரம் வேணும், எவ்வளோ கேஸ் வேணும், என்னென்ன வேணும், எவ்வளோ என்னென்ன தேவை, எத்தனை ரூம்ஸ் வேணும். வேலை ஜோராக நடந்துக்கிட்டே இருக்கு. அன்பு நண்பர்களே, என் அன்பு மக்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறவர்களுக்கு திரும்ப ஒரு முறை உங்களுக்காக நான் சொல்கிறேன், உதவி செய்ய வல்லவர். உன் குடும்பத்தை நடத்த அவருக்கு தெரியும், பிள்ளை வளர்ப்பு தெரியும், பிள்ளைகளுடைய எக்ஸாம்ஸ் தெரியும், பிள்ளைகளுடைய வளர்ச்சி தெரியும், எல்லா காரியம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் சொல்லுவேன், அவர்கிட்ட சரண்டர் ஆயிடு. படைத்தவர் கையில், படித்தவர் கையில் இல்லை, படைத்தவர். அவருக்கு எல்லாம் தெரியும். நண்பா, இங்கே பாரு, நீங்கள் ஒரு சமையல் கலைஞர், நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன், நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ இந்த உலகத்தை படைத்தவர் அவர் தான். அவர்கிட்ட கொடுத்துருங்க, எல்லாம் பக்கா. ஆனால் அதுதான் கொடுக்க மாட்டேன்றோம். இது அவருக்கு என்ன தெரியும்? ஏன் சமையல் பற்றி அவருக்கு தெரியுமா? ஏன் நர்சிங் டிபார்ட்மெண்ட்டு தெரியுமா? மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தெரியுமா? ஐயோ ஐயோ, வேதத்தை புரட்டினால் அப்பா இன்னும் 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 அந்த அவர் எழுதி வைத்திருக்கக்கூடிய ஆராய்ச்சி இன்னும் ஏராளமான வருஷங்கள் கிடக்கு. அவ்வளோ கிடக்கு. மகத்துவம் மகத்துவம். 2 தீர்க்கதரிசிகள் வந்து இங்கே வெட்டி கொள்றத உலகம் முழுசும் பார்ப்பாங்களாம். எப்போ எழுதுறாங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் டெக்னாலஜியில் ஓரளவுக்கு இன்னும் ஹெச்டியே வரல நிறைய டிவியில். இன்னும் 480 தான் ஓட்டினுக்கிறானுங்க சேனலை. 720 கூட வரல. ஆனால் அவர் இப்போ 4K வந்துடுச்சு, 5K வந்துடுச்சு, 8K கூட வந்துடுச்சு. ஆனால் நெட்வொர்க்கை பற்றி எப்போ பேசுகிறாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறார். உலகம் முழுசும் பார்ப்பான்றான். ஒன்றும் ஹெச்டி குவாலிட்டியாக இன்னும் வரல தம்பி சேனல்ஸு. ஆனால் அவர் ஹெச்டி, 4K, 5K, 8K எல்லாம் வரும். அதனால் அவருக்கு தெரியாதெல்லாம். அதனால் உங்களுடைய சோதனைகளை அவர்கிட்ட கொடுமா. வக்கீல் கிட்டேயோ டாக்டர் கிட்டேயோ அவர்கிட்ட கொடு. சும்மாரு கொடுத்துட்டு சும்மாரு. அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் மகத்துவமானவர். மத்தேயு 4 அதிகாரம் 24வது வசனம். அவருடைய கீர்த்தி சிரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த பலவித சொல்லுங்களேன். உங்களுக்கு எவ்வளவு வியாதி இருக்கு தெரியுமா உலகத்துல? லிஸ்ட் அவுட் இருக்கு தம்பி. எவ்வளவு இருக்கு, எவ்வளவு சிக்ஸ் இருக்கு, எவ்வளவு டிசீஸ் இருக்கு தெரியுமா? 36 வகையா ஃபேமிலிஸு. 36 குடும்பம் இருக்கு. நோயை பலவித நோய்களையும் வேதனைகளையும் பாருங்களா, பலவித நோய்களையும்
பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த வியாதி வேதனைகளை அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் குஷ்ட ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். எல்லாவற்றையும் அவரால் சுகமாக்க முடியும். சீமையினர் கொடு தம்பி பாருங்க, நேரம் பார்த்தீங்களா? 8:45 போச்சு பாருங்க. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். இயேசு கிறிஸ்து. அப்புறம் எனக்கு தெரியலையே பாட்டு என்னம்மா? அதனால அவரால் கூடாதது அவரிடம் கொடுத்துட்டு அமைதியா இருக்க. அதனால அவரை கவனித்து பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க பாருங்க, ஆன்மீக வாழ்க்கையில இது ஒன்று முக்கியம். அவரை கவனித்து பார்த்து வாழ்க்கை கவனிங்க. இது நான் ஃபர்ஸ்ட் பேஸில் பேசுகிறேன். ஆன்மீக வாழ்க்கையில் இது ஃபர்ஸ்ட் அவரை கவனித்து வாழுங்க. அவர் எத்தனை மகிமையானவர், எனக்காக எத்தனை கோலமாக மாறினார். அவரால் முடியும், எல்லாம் முடியும். மூணாவது ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். எபிரேயர் 2:14. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே, செகண்ட் பார்ட் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை. இதுக்கு காரணக்கர்த்தா யாருன்றாரு? பிள்ளைகள் கெட்டு போனதற்கு காரணம் யாரு சொல்லுங்களேன். என் பிள்ளை நல்ல பிள்ளைய தான் நான் வளர்த்தேன், ஆனால் எப்படி அதுக்கு இந்த கெட்ட குணம் வந்ததுன்னா பின்னாடி யாரோ மூணாவது ஆள் ஒருத்தர் இருக்கிறான். அதனால தான் டப்புன்னு ஏதேனில் கேட்டார், யாரா உன்னை நிர்வாணின்னு சொன்னது? எவனோ ஒருத்தர் மூணாவது ஆள் இருக்கிறான். என் பொண்ணு இனியால் நல்ல தானே வளர்க்குறேன், யார் இந்த பொண்ணுக்கு கெட்ட புத்தி வர வைக்கிறது? பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான். அந்த கெட்டவனுக்கு கையை வைக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணார் தெரியுமா? சரி நீ ஓரவாடா, அவனுக்கு நீ தானே வேணும், ஊம்பது நான் போயிடுறேன். பாருங்களா, இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவரான அவர். அப்புறம் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். மகனே மகளே, உன்னுடைய அடிமைதனத்திலிருந்து விடுதலையாக்க அவரால் முடியும். பிசாசினுடைய கட்டுகளிலிருந்து, குடி பழக்கத்திலிருந்து, போதை பழக்கத்திலிருந்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து, உங்களால் எத்தனை மகா பாதாளத்தில் இருக்கிறீங்களோ உங்களை தூக்கி நிறுத்த அவரால் முடியும். அந்த லாஸ்ட் ஒன் பாருங்களேன், மரண ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்துக்குள்ளானவர்கள். எல்லாம் பயப்படாதவன் யாருமே கிடையாது அந்த சாவுக்கு எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? ஏன் தெரியுமா? ஐயோ எனக்கு அடுத்தது என்ன நடக்குமோ. கடவுள் நம்பிக்கையே இல்லாதவனுக்கு கூட அது மேல என்ன இருக்குது? சாவு மேல பயம் இருக்கு. இப்பெல்லாம் பேப்பர்ல எல்லாம் பார்ப்பீங்க, முக்தி அடைந்தார், இறைவனடி சேர்ந்தார். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? ஒரே வார்த்தை, மகிமையில் சேர்ந்தார், மகிமை அடைந்தார்ன்னுவாங்க. ஆனால் அது கூட இப்போ இல்லை, கண்ணீர் அஞ்சலின்றான். இவனுக்கு அவ்வளோதான் வேத அறிவை. அதெல்லாம் தப்பு. என்ன பண்ணணும்? அவர் மகிமையில் சேர்ந்தார், மறுரூபமானார், அப்படி சொல்லணும். வருந்துகிறோம், துக்கம் அடைகிறோம், என்ன அர்த்தம் பாருங்க. ரொம்ப அழகா சொல்றாருல்ல பவுல். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி என்னை போல் மாறினார். நான் யாரு? நான் சாவுகிறாக்கி. என் சாவை போக்குவதற்காக அவர் சாவை ஏற்றுக்கொண்டார். அதனால தான் பவுல் 1 கொரிந்தியர் 15:54-55 சொல்வாரு, என்ன இருக்கு பாருங்க, அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது, சாவுக்கு ஏதுவானது இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக தரிக்கணுமே. தரிக்க மாட்டேன்னுத தரிச்சுக்கணும்.
அப்போ வெட்ட வேண்டியதை வெட்டி சேர்க்க வேண்டியதை சேர்க்க வேண்டிய கடமை யாருடைய கடமை? என்னுடைய கடமை. தரிச்சுக்கிங்க இயேசு கிறிஸ்துவை, நீதியை தரிச்சுக்கிங்க, உத்தமத்தை தரிச்சுக்கிங்க, ஒழுக்கத்தை தரிச்சுக்கிங்க, நல்ல வாழ்க்கை தரிச்சுக்கிங்க. நம்ம தான் தரிச்சுக்கணும். உப்பு இருக்கு, சக்கரை இருக்கு, உனக்கு எது தேவையோ நம்ம தான் எடுத்துக்கணும். உப்பே வான்னா குப்பை போடணும், தானா வந்துடும். நீங்க தாங்க எடுத்துக்கணும், தரித்து கொள்ளணும். யோசித்துங்க, தரிச்சுக்கணும். யாவரையும் விடுதலை பண்ண முடியும். அப்படியானா சரி, ஓகே. 55வது வசனம். மரணமே உன் கூர் எங்கே? அவர் சவால் விட்டுறாரு, சாவே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? போதும். ஆகவே இயேசு கிறிஸ்து பிசாசை அழித்து நம்மை விடுதலை ஆக்கினார். அவரையே பாருங்க, அவரை கவனிச்சு பாருங்க. அதனால தான் சாவுலெல்லாம் கூட சிரிச்சுக்கிட்டே பிரசங்கம் பண்றது. அதுதான் கொஞ்சம் துக்கம் இருக்கத்தான் செய்யும். அடுத்த கணம் எழுந்துக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வெளியே வந்துடணும் அடுத்த கணமே. எங்கள் அப்பாவை சாவை எடுத்துட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் என் வீட்டுக்கு வந்தேன். அன்னைக்கு ஈவினிங் 6:30 7 o'clock வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் அப்பாவை சாவை எடுக்கும்போது ஒரு 4 o'clock இருக்கும். அழுதேன், கதறினேன், அவ்வளோதான். அடுத்த கணம் வெளியே வந்தாச்சு. அப்படியே குளிக்காமல், அப்படியே தலையை வாராமல், அப்படியே வேர்வையோடு, வாட் இஸ் த மீன்? என்ன வெளியே கொண்டு வந்துட முடியுமா? என்னத்தை இவ்வளோ நாள் நான் வேதத்தை கற்றுக்கிட்டேன். ஃபினிஷ்ட். அடுத்தது புரிஞ்சுக்கிங்க, இயேசுவை கவனித்து பார். பிசாசை அழித்து என்னை விடுதலையாக்கும்படி அவர் என்னை போல் மாறினார். கடைசியில் அவரை கவனித்து பாருங்கள். 5வது வசனம் 2:5. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அப்படியானால் மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் என்னை போலவே மாறினார். அப்போ பரலோக ராஜ்யத்தில் வாழ போகிறது யாரும் இல்லை, தூதர்கள் இல்லை. யார் தான்? நம்ம தான். தூதர்களுக்கு கை கொடுக்க இந்த உலகத்துக்கு வரலைங்க. உனக்கும் எனக்கும் கையை தூக்கி நிறுத்துவதற்காக இந்த உலகத்தில் வந்தவர். ஸோ அதனால் அன்பு நண்பர்களே, உன்னை காக்கும்படிக்கு அவருடைய கரம் உன்னோட கூட இருக்கு. எத்தனை எத்தனை கொடிய பாதாளத்துக்கு உன்னை இந்த உலகம் இழுத்துக்கிட்டு போனாலும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிட மாட்டார், மேலே கொண்டு வருவார். தைரியமாக இருங்க. கொடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் உன்னை துன்புறுத்தலாம், பயப்படாத. ஏன்னா உன்னை தெரிந்தெடுத்தவர், உன்னை முன்குறித்தவர், அவர் கைவிட மாட்டார். அவர் மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பார். என்னோட கூட 9வது வசனம் படிச்சுட்டுமா? 10வது வசனமெல்லாம் படிச்சுட்டுமா? ஓகே. 10வது வசனம். நமக்காகவும் நம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். மறுபடியும், நமக்காகவும் தம்மாலேயும் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். புரியுதுங்களா? ஹலோ, அவர்தான், அவராலே அவருக்காகவே எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். பரலோகம், பரமனின் லோகம், அந்த லோகத்தில் உன்னை எண்ணி கொண்டு போவதற்காக பலியானவர். அதனால இவனே ஒரு கல்லை செஞ்சுக்கிட்டு, இவனே ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு, இவனே ஒரு நம்பிக்கை உருவாக்கிக்கிட்டு, இவனே ஒரு வேதத்தை உருவாக்கிட்டு, இவனை டைட்டில் போட்டுக்கிறான், இறைவனடி சேர்ந்தார்ன்றான். இறைவனை தெரியாதுங்க. ஹலோ, ஏன்னா அந்த வேதத்திலே இருக்கு பிரஜாபதி. அந்த பிரஜாபதி உலகத்தில் வந்து நமக்காக பலியாக மாறுகிற புருஷன், அவர் தான் பிரஜாபதி. அவர் இயேசு கிறிஸ்துன்னு ரொம்ப தெளிவாக இருக்கு, பலியாகணும், அவர் தான் பலியான புருஷன். அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இறைவனடி சேர்ந்தார்ன்றது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் பொழுது உனக்கு எனக்கும் 1000 மடங்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். சரி, எப்படியோ, அதனால் இயேசு கிறிஸ்து நம்மை போல் மாறினார். அவரை கவனித்து பாருங்கள். அவர் நம்மை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஓகே,
தொடர்ந்து சிந்திங்க. மறுபடியும் நான் உங்களுக்காக ஒரு 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 கிளான்ஸ் நான் ஒரு ரிப்பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு முடிக்கிறேன். அவர் சகல மனிதர்களுக்கும் முன்னோடி இயேசு. அவர் நம்முடையவர். அவரை கவனித்து பார். ஜாதகத்தை பார்க்காத, உன்னுடைய பேராசியை பார்க்காத, உன்னை தெரிந்தெடுத்தவரை மட்டும் பார். அவர்கிட்ட பேசுங்க. இதுக்கு மந்திரமெல்லாம் கிடையாது, ஜெபத்துக்கு ப்ரொசீஜர் எல்லாம் கிடையாது. இப்படி தான் ஜெபிக்கணுன்றதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு ப்ரொசீஜர், உன் பாவங்களை ஏற்றுக்கொண்டவர்கிட்ட பாவத்தை விட்டுடு. தெய்வத்துக்கு முன்னாடி சுத்த மனசோடு, யாரையும் வேதனைப்படுத்தாம, யாரையும் துக்கப்படுத்தாம, சுத்த கரங்களோடு கூட அவர் சமூகத்தில் நின்று சும்மா பேசுங்க. உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அவரையே கவனித்து பாருங்க. உங்கள் தொல்லைகள், துன்பங்கள் எல்லாம் ஓடி போயிடும். காடு கொடு தம்பி.